15 கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ரெசிபிலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கலே எனக்கு சூப்பர் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராக கூட எடுத்துக்கலாங்க. ஓட்ஸ் வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பிராண்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. குவாக்கர் ஓட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துறேன். கூட நீங்கள் கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. அது குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மசாலாக்காக சிக்கன் மசாலாவும் நான் வந்து மிளகுத்தூளும் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வந்து சேர்க்க மாட்டீங்க, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கடலை மாவு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில், அதாவது தோசை பேனில் வந்து நம்ம வந்து லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே அடை மாதிரி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம 2 சைடும் குக் பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதான், அவ்வளோ ஃபில்லிங்காக வந்து இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு உங்களோட ஸ்டொமக்கும் ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.